ஹலோ buddies, வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு தேர்ஸ்டே மார்க்கெட்டுக்கான நிஃப்டி ஓவரால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் அண்ட் டெக்னிக்கல் அனலைசிங்கும் பார்த்துட்டு, அண்ட் இன்னைக்கு வெட்னஸ்டே மார்க்கெட்டுக்கு நம்ம என்னென்ன அனலைசிங் கொடுத்துருந்தோம், எந்த அளவு பர்ஃபெக்டாக அந்த அனலைசிங் ஒர்க் ஆயிருக்கு அப்படின்ற ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ நோ டிலே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நேற்று வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சைடுவேஸ் கேப் அப் அண்ட் கேப் டவுன் அனலைசிங்க்கு என்னென்ன பண்ணலாம், எந்தெந்த பாயிண்ட்லாம் ஈஸி பிரேக் பாயிண்ட் அப்படின்றது போல சொல்லியிருப்பேன். அதில் 24,800யும் 24,900யும் தான் ஹை ப்ராபபிலிட்டி சப்போர்ட் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதே போல் மார்க்கெட் 24,800லேருந்து ஒரு சப்போர்ட் எம்டிசி செட்டப்பில் 1040க்கு ஒரு நல்ல என்ட்ரி, நெக்ஸ்ட் ஸ்டாப் கரெக்டாக 24,900 ரீச் ஆச்சு. ஸோ 24,900 அந்த டைம்லையும் ஸ்டில் ஹோல்டர்ஸ் அ சப்போர்ட். ஸோ அதுக்கப்புறம் அங்கே ஒரு என்ட்ரி கிடச்சி 850க்கு மார்க்கெட் ஸ்டாப் ஆச்சு. 850க்கு அப்புறம் மார்க்கெட் ஒரு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கொடுக்கல, ரிவர்சலில் எனக்கு ட்ரையலும் ஹிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த இடத்துல 125க்கு கூட ஒரு சில பேர் பை என்ட்ரி எடுத்து இந்த 900 வரை 50 பாயிண்ட் கவர் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம சொல்லியிருந்தது போல் ஈஸி பிரேக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 24,850 அண்ட் 24,750. ஸோ அந்த 850 பாயிண்ட் தான் ரொம்பவும் ஈஸி பிரேக்காக இன்னைக்கு ஃபுல்லாகவே மார்க்கெட் நல்ல ஒரு ப்ளே இருந்தது. ஸோ டிஸ்கார்டில் கூட இன்னைக்கு நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் நல்ல ட்ரேட்ஸும் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ நேற்று வீடியோவில் நம்ம சொல்லியிருந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சப்போர்ட் ரொம்பவும் எக்ஸாக்டாக ஹேப்பன் ஆயிருந்தது. அந்த எந்தெந்த பாயிண்ட்டு எந்தெந்த சைடு திரும்பும் அப்படின்றது போல் வீடியோவில் 4.14 செகண்டில் 24,900 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து 24,800 வரைக்கும் போகும் அப்படின்றது போல் சொல்லியிருப்பேன். அண்ட் 4.35ல் மார்க்கெட் 24,800ல் சப்போர்ட் எடுத்து 900க்கு தான் அடுத்த ஸ்டாப் அப்படின்றது போலையும் நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, ஸோ இது போல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு ஒரு கரெக்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்களுடைய டெக்னிக்கல் ப்ராபபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த எம்டிசி செட்டப்பையும் ஜஸ்ட் 7 to 10 டேஸில் நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த மாடல் என்னென்ன மாதிரிலாம் சேஞ்ச் ஆக சான்சஸ் இருக்குது, அண்ட் இன்னைக்கு டேக்கு நம்ம அனலைசிங் பண்ணது போல் ஈஸி பிரேக் பாயிண்ட்ஸ் என்ன, டேட்டாஸ் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத பற்றி ஒரு சின்ன ஷார்ட் வீடியோவாக பார்த்துருவோம். ஸோ ஏன் ரொம்ப கிளியரான அனலைசிங் நாளைக்கு மார்க்கெட்டில் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி அண்ட் டேட்டாஸ் எல்லாமே ஆல்ரெடி நேற்று வீடியோவில் சொன்னது தான். எக்ஸ்பெக்ட் பண்ண டைரக்ஷன்ஸ் அண்ட் மார்க்கெட் மூவ் எல்லாமே மண்டே அண்ட் டியூஸ்டேவே நடந்துருச்சு. இதுக்கப்புறம் வெட்னஸ்டே அண்ட் தேர்ஸ்டே கன்சால்டேட்டில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு 50 to 60 பாயிண்ட் ரேஞ்சில் தான் இந்த மார்க்கெட் வந்து கன்சால்டேட் ஆகும் இன்னைக்கான வெட்னஸ்டே மார்க்கெட் அப்படின்றதே நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, ஸோ எக்ஸாக்டாக அதே போல் கன்சால்டேட் ஆகி தான் முடிஞ்சிருக்கு. ஸ்டில் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவு ரொம்ப பெர்ஃபெக்டான டேட்டாவா இல்லை. அந்த மாதிரி வீக்கர் டேட்டா சைட்லையும் ஸோ என்னென்ன ஒரு வியூ இருக்குது, எப்படிலாம் அனலைசிங் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்பாட்டோடைய க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 24,855ல் க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபியூச்சர் 24,869ல் க்ளோஸ் ஆயிருக்கு. நியர்பை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் ஈஸி பிரேக் பாயிண்ட் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். 24,950 அண்ட் 24,750 இது ரெண்டு தான் ஈஸி பிரேக் பாயிண்ட்டாக இருக்கும். இதில் பெரிய அளவில் நமக்கு வந்து ரிவர்சல் ட்ரேட்ஸ் கிடைக்க போகிறது கிடையாது. இதுக்கு முன்னாடி பாயிண்ட்லேயோ இல்லை இதுக்கு அடுத்த பாயிண்ட்லையோ அது பிலோ ஆர் அபோவ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் இருந்து மார்க்கெட் ரிவர்சலில் திரும்பும் பட்சத்திலையோ இல்லை கண்டினியூஷன்ஸில் பிரேக் பண்ணும் பட்சத்திலையோ அந்த இடத்துல நம்ம ரியாக்ஷன்ஸ் வந்து அந்த அளவு இருக்காது. இன்னைக்கு எப்படி நம்ம 850 கொடுத்துருந்தோமோ அது போல். பட் செகண்ட் ஹாப்பில் 850யுமே ரியாக்ஷன்ஸ் இருந்து அது ஒரு 50 பாயிண்ட் புஷ் பண்ணுச்சு. ஓகேங்களா, ஸோ இது ரெண்டு தான் ஈஸி பிரேக் பாயிண்ட்டாக இருக்கும். ஈஸி பிரேக் பாயிண்ட் அந்த மாதிரி தான் நீங்கள் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் டவுன் சைடுக்கும் அப் சைடுக்கும் ஒரு சின்ன ஓய் அனலைசிங். மார்க்கெட் 24,800 பிரேக் பண்ணுது அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டாப்பு கண்டிப்பாக 24,700 தான் இருக்கும். 750 ஈஸி பிரேக் பாயிண்ட் அப்படின்றதுனால ஒரு சின்ன கன்சல்டேட் கொடுத்துட்டு அகைன் அதை புஷ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இன்கேஸ் நீங்கள் 24,850ல் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா 750ல் பார்சியல்ஸ் க்ளோஸ் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் பார்சியல்ஸ் மட்டும் ரன் பண்ணுங்க. ஓகேங்களா, அந்த பார்சியல்ஸை நீங்கள் பிரேக் எவனில் போடலாம், ஆர்எல்ஸ் நியர்பை ஸ்விங்கில் போடலாம். இது ஒன் கைண்ட் ஆஃப் வியூ. ஸோ இதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கராக 24,900 மார்க்கெட் பிரேக் பண்ணுது அப்படின்னா நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக அதுக்கு 25,000 தான் அடுத்த ஸ்டாப்பாக இருக்கும். ஓகேங்களா, இந்த 950லாம் அந்த அளவுக்கு நமக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் கிடையாது. ஈஸி பிரேக் பாயிண்ட் அது. ஸோ இடையில இருக்க 850 என்ன கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அடிமணியில் இருக்கையில் கூட மார்க்கெட் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ ஸ்டில் மார்க்கெட்டை இந்த 900, 800க்குள்ளே வச்சிருக்கிறதுக்கு தான் மோஸ்ட் ப்ராபபிலிட்டி சான்சஸ் இருக்குது. அதனால தான் 900 பிரேக் பண்ணால் என்ன என்ட்ரி, 800 பிரேக் பண்ணால் என்ன என்ட்ரி அப்படின்றது போல் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது ஈஸி பிரேக் பாயிண்ட்டையும். அண்ட் 850ல் மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் ஸ்டில் இதே போல் கன்சல்டேட் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் கேப் அப்பில் 24,900 பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்குது, இல்லை 24,800 பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்குது அப்படின்னா 940 to 945
வரை வெயிட் பண்ணுங்க. வெயிட்டுக்கு அப்புறம் எக்ஸ்சேஞ்சஸ் எப்படி பெர்ஃபெக்ட்டா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு எடுங்க. ஆர்எல்ஸ் இதை ஈஸியா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா எம்டிசி செட்டப் லேர்ன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எம்டிசில ஒரு பெர்ஃபெக்ட்டான வியூ அண்ட் பெர்ஃபெக்ட்டான அனலைசிங் கிடைக்கும் வித் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சப்போர்ட்டோட. ஓகேங்களா? ஸோ இந்த 3 பாயிண்ட் தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் பிசிஆர் பார்த்தீங்கன்னா ஸ்டில் வீக்கர் டேட்டால கூட 0.85ல இருக்கு. இது கொஞ்சம் சப்போர்ட்டிவ் ஃபார் பியரிஸ். ஸோ அதே போல ஆப்ஷன் செயின்லயும் சரி, அனலைசிங்லயும் சரி, ரெசிஸ்டன்ஸ் தான் சப்போர்ட்ட விட ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ அதனால நாளைக்கு மார்க்கெட் 24,900 தாண்டி க்ளோஸ் வைக்கிற வரைக்கும் பேரிஷ் சைடு தான் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இன்கேஸ் க்ளோஸ் வைக்கிது அப்படின்னா நமக்கு ஒரு சின்ன புல்லிஷ் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால 24,900 இன்னைக்கும் சரி, நாளைக்கும் சரி, இந்த 2 நாளைக்கு ஸோ கிட்டத்தட்ட 24,900 இன்னும் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த 24,900 பாயிண்ட்டை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. 24,900 மட்டும் பிரேக் பண்ணுது அப்படின்னா 25,000க்கு இட்ஸ் கோஸ் லைக் அ ராக்கெட். ஓகேங்களா? ஸோ அதனால 24,900ல ரெசிஸ்ட் எடுத்து 24,800க்கு மார்க்கெட் போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதனால அந்த 2 ரியாக்டிவ் பாயிண்ட்டுமே 24,900ல தான் இருக்கிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த வீடியோல எந்த வித டவுட் இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நெக்ஸ்ட் நாளைக்கு மார்க்கெட்கான வீடியோல மீட் பண்றேன். தேங்க் யூ. பை.